ஒரு நார்மலான வீடியோவை பெஸ்ட்டான வீடியோவை மாற்றுறதுக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? தம்ப்நெயில், கேட்சி டைட்டில்ஸ், குட் எடிட்டிங், ஃபாஸ்ட் பேஸ் கட், மியூசிக், ஹுக், பாடி, சிபிஏ, ரிட்டென்ஷன், பிளா பிளா பிளா. இதில் எதுவுமே இல்லை. ஒரு விஷயம் உங்கள் வீடியோவை பெஸ்ட்டாக மாற்றுதுன்னா தட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தம்ப்நெயில், எடிட்டிங் இது எல்லாமே உங்கள் வீடியோக்கான ஒரு அசெட் மட்டும்தான். தம்ப்நெயில் மூலமாக ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வைக்க முடியும். இந்த ஹுக்கு, ரிட்டென்ஷன் இது மூலமாலாம் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் ஆர் ஸ்டோரி இல்லாத வீடியோவில் இது எல்லாமே இருந்தும் அது வேஸ்ட்டு தான். நான் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரல. இது எல்லாமே ப்ரையாரிட்டியான விஷயம்தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஸ்டோரி தான் உங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்துட்டு செம்ம ஹை பட்ஜெட் விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் வேறு லெவலில் இருக்கும், விஷுவல் செம்மையாக இருந்துச்சு, மியூசிக்கு, பிஜிஎம், ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்து ஸ்டோரி மட்டும் இல்லைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? அதே மாதிரி தான் யூடியூப் வீடியோவும். ஒரு ப்ராப்பரான வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கண்டென்ட், அதாவது கதை இருந்தால் மட்டும் போதும். இப்போ ஒரு வீடியோக்கு கதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த கதைக்கு இப்போ எங்கே போகிறது? தேர் இஸ் ஒன் பர்சன், அவன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பான். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவன் நிறைய விஷயம் நல்லது கெட்டதுலாம் லேர்ன் பண்ணியிருப்பான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டுமே போதும். அது யாருன்னு தானே கேட்குறீங்க? உங்கள் கதையை தான் சொல்கிறேன். டெல் யுவர் ஸ்டோரிஸ். நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில், அதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ், இவ்வளோ உங்கள் சொந்த கதை, சோக கதையை கூட இங்கே ஆள் இருக்காங்க. பட் இதில் பிரச்சனை என்னென்னா, உங்களோட கதையை மற்றவங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க வைக்கிறது தான். அது ஸ்டோரிஸில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை ஷேர் பண்ணுறப்போ அதை கேட்குற ஆடியன்ஸுக்கும் அதே ஃபீல் வரணும். பட் ஹவ்? அதுக்கு யுவர் ஸ்டோரி நீட்ஸ் டு ஹாவ் சம் எமோஷன். Because as humans, we are all emotional creatures. விஜய் சித்து விளாக்ஸே எடுத்துக்கோங்க. அவங்களோட கண்டென்ட் நமக்கு எல்லாம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட வீடியோஸ்லாம் நமக்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும். ஃபன்னியான ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, ட்ரிப் போகிறது, அதில் நடக்கிற சொதப்பல்கள், அதனால வர்ற ஃபன்னு, இந்த மாதிரியான ரிலேட்டபிள் ஆகிற எமோஷன்னால தான் நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ், வி லைக் ஸ்டோரிஸ் விச் ஆர் எமோஷனலி கனெக்டட் டு அஸ். இவ்வளோ இந்தியன் சினிமா ஆரம்பித்து ஹாலிவுட் வர நல்லா ஒன்று எந்த படத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், யங்ஸ்டர்ஸோட பெயின் அட்ரஸ் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கனால தான் அது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்குது. அதனால ட்ரை டு ஆட் சம் எமோஷனல் வேல்யூஸ் இன் யுவர் ஸ்டோரிஸ். அப்போ தான் உங்கள் ஸ்டோரியை ஆடியன்ஸால் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்டுமே இல்லைன்னா உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். இப்போ ஸ்டோரி, அதுக்கு தேவையான எமோஷன்லாம் ஓகே, பட் அது உங்கள் ஸ்டோரியில் எப்படி பிளேஸ் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எமோஷன் சேஞ்சே ஆகாமல் ஒரே எமோஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்கள் ஸ்டோரியை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக போரிங் ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம லைஃபே கூட எடுத்துக்கோங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரே மாதிரி போகுமா? இல்லை, நல்லா போயிட்டுருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும். அப்புறம் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரும். திரும்பி பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் ஸ்டோரிஸ்லையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் முக்கியமாக உங்கள் ஸ்டோரியில் ஒரு செட்டப், ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன் இருந்தால் இன்னுமே நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் மூலமாக, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூலமாக தான் உங்கள் கதை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போரிங்காக போகாமல் ஆடியன்ஸுக்கு எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் ப்ராப்பரான எமோஷன் அண்ட் முக்கியமாக செட்டப், ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்டோரி எழுதுங்க.